வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? சசிகலா, ஓபிஎஸ் சமீப நாட்கள்ல அந்த பேச்சு தான் அதிகமா அடிபட்டு இருக்கு. நான் ஒரு சில செய்தி சேனல்கள்ல, யூடியூப் சேனல்கள்லயும் ஒரு சில செய்திகள் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஓபிஎஸ் அவர்கள் 2, 3 நாட்களா ஒரு குழப்பத்துல இருந்தாரு. ஆனா, சசிகலா அவர்கள்ட்ட ஒரு ஃபோன் போட்டு பேசியிருக்காரு. பேசின உடனே அவருக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. அவர் இப்ப சந்தோஷத்துல இருக்காரு. காரணம் என்ன அப்டின்னா, எடப்பாடி பழனிச்சாமியை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். அதனால அதிமுகவுக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஏன்னா அதிமுகவுக்கு எதிராக சசிகலாவோ, ஓபிஎஸ்ஸோ செயல்பட மாட்டார்கள்ன்னு இவர் சொன்னார் இல்லையா? தினகரன் சொன்னார் இல்லையா? அதே தினகரன் தான் 2019ல என்ன பண்ணாரு? ஓட்டுகள பிரிச்சாரு. பிரிச்சதன் மூலமா தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டது அதிமுகவுக்கு அப்படின்னு. அதேபோல 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகள்ல அதிமுகவின் நேரடி தோல்விக்கு காரணமாக இருந்தவர் டிடிவி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே போல ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் செய்ய இருக்கிறார்கள். நம்மை அரசியல்ல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றால், அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும். அதன் மூலமாக அதிமுக தோல்வி அடைய வேண்டும். அப்படி தோல்வி அடைந்தால் தான், நான் இவங்களால பாதிப்பு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மள சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நாம் கையில் எடுக்க வேண்டும்னு 2 பேரும் பேசி முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல். ஏன் வந்து சசிகலா அவர்களுக்கு ஓபிஎஸ் ஃபோன் போட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கடந்த முறை 2021 தேர்தல்ல ஓபிஎஸ் வந்து எடப்பாடியோட உடன் இருந்தார். ஆனால் டிடிவி தினகரன் வந்து வாக்குகளை பிரிச்சாரு. பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த தேர்தல்ல டிடிவியும் எடப்பாடி ஒண்ணா இருக்காங்க. ஓபிஎஸ் தனியா இருக்காரு. சசிகலா தனியா இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா, டெல்டா மாவட்டங்களிலும் சரி, தென் மாவட்டங்களிலும் சரி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த முடியும். கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதிகள்ல நம்ம பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணோமானால், அது எடப்பாடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குகளை பிரிக்கும் சதியாக மாறும். அப்படி மாறும்போது, ஓபிஎஸ்ஸ சேர்த்துக்க மாட்டேன், சசிகலாவ சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ற எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டே உடைஞ்சு போயிரும். அத நம்ம பண்ணோம் அப்படின்னா, அது வேறு மாதிரியான பின்விளைவை ஏற்படுத்தி, நாம் கட்சிக்குள் செல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபோன்ல பேசியிருக்காங்க. சசிகலா அவர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா, இவர் தினகரனுக்கும், சசிகலாவுக்கும் சுத்தமா ஆகாது. ஆக்சுவலா அந்த தேவர் சமாதிக்கு போனாங்க இல்லையா? கடந்த மாதம். அப்ப போகும்போது தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன அப்படின்னா, தினகரன மட்டும் அங்கருந்து பிரிச்சாங்க பாஜக. அதேபோல எடப்பாடியிடம் பேசும்போது, தினகரன் தனி கட்சி தானங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூட்டணியில தான் சேர்த்துக்க போறீங்க. சேர்த்துக்கங்க. எனக்கும் ஓட்டு வந்தா ஒரு 70 தொகுதியில நம்ம ஜெயிக்க போறோம். சந்தோஷம் தானங்க அப்படின்ட்டாரு. ஆனால் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும் நான் எந்த காரணத்தை கொண்டும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால என்னாச்சு, இப்ப அதுதான் அவங்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்த போகுது. யாருக்கு? அதிமுகவுக்கு. நெறைய பேருக்கு ஒரு சின்ன விஷயம் புரியாது. அதிமுக தனித்து நின்றால் கூட 20% வாக்குகளை வாங்கிடலாங்க. 25% வாக்குகள் கூட வாங்கலாம் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால். ஆனால் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் ஒரு 4, 5% வாக்குகள் பிரியும். அதிமுகவினரே பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் வந்தால் பாஜகவோடு சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு 5, 6% வாக்குகள் அதிமுகவிலே இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அது எல்லாமே திமுகவுக்கு எதிரான வாக்குகள். அதுல ஒரு 3, 4% திமுக வந்தா கூட பரவாயில்லங்க. அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குழப்பங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கு. காரணம் அதிமுக, பாஜக கூட்டணி. இந்த பக்கம் வந்து தாவேகா இளைஞர்களை கவர்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்த பக்கம் திமுக. திமுகல தான் இளைஞர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அதேபோல மக்களும், பெண்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால தான் வந்து திமுகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அதுதான். ஏன்னா பெண்களுக்கு இந்த 4, 5 வருடங்களாக கிடைத்த பலன்கள். அதேபோல இளைஞர்களுக்கு கிடைத்த பலன்கள். ஏன்னா கல்லூரிகள்ல இந்த ரூ. 1000 அவங்களுக்கு குடுக்கறதாகட்டும், நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. இது வந்து வாக்குகளாக மாறுமா அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் வந்து பயனடைந்தவர்கள் இருக்காங்க. எனக்கு காங்கிரஸ் கூட்டணி, இவங்க வரல, தேமுதிக வரலன்னா கவலையே பட போறதில்ல. நாங்க இறங்கி அடிக்க போறோம். 170, 180 இடங்கள் நாங்க ஜெயிக்க போறோம்.
எங்களுடைய டார்கெட் 200, 210 இடங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திமுக தனித்தே களமிறங்க கூட தயாரா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கு. ஆனால் இங்க அதிமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு செயல்பாடுகள காட்டினாலுமே, அது 27லேருந்து 32% தான். அதுக்கு மேல கிடையாதுங்க. அதேபோல இப்போது இருக்கிற திமுகவுடைய வாக்குகள் 41லேருந்து 46%. ஒரு சின்ன சின்ன இது மாறுது. நான் இல்லன்னு சொல்லல. 41லேருந்து 46 எங்க இருக்கு? 27லேருந்து 32 எங்க இருக்கு? இந்த ரேஷியோல இருந்தது அப்படின்னா, மோர் ஆர் லெஸ் திமுக வந்து 180, 190 இடங்கள்ல கண்டிப்பா ஜெயிக்கும். ஒருவேளை தேமுதிக வந்தாங்கன்னா 210 இடங்களுக்கு மேல கூட போலாம். ஏன்னா தேமுதிகவோட பேசி முடிச்சுட்டாங்கங்கிறாங்க. தெரியல அது. அதேபோல இவர் ஓபிஎஸும் சரி, சசிகலாவும் சரி, இந்த தேர்தலை நம்ம எதுவும் பண்ணாட்டி, அடுத்தடுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான், நாம் களமிறங்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு 2 பேரும் முடிவு செய்ததாக ஒரு தகவல். அவங்க நேரடியா மீட் பண்ணிக்கல. ஃபோன்ல தான் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவுபடுத்துறேன். டெல்டா மாவட்டங்கள்ல சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல குறிப்பா இது மதுரை, ராமநாதபுரம், தேனி போன்ற இடங்கள்ல ஓபிஎஸ்க்கு அதிகமான ஆதரவு இருக்கு. நம்ம வந்து ஒரு 100, 120 இடங்கள்ல குறிப்பா அதிமுக போட்டியிடுகிற இதுல வந்து நம்ம போட்டியிடலாம். பாஜகவை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாரு. அது பாஜகவுக்கு சாதகம் அப்படிங்கிறதுனால பாஜக அமைதியா இருக்குங்கிறாங்க. இல்ல பாஜக வந்து நீங்க எலெக்ஷன் நிக்கக்கூடாதுன்னு ஒரு மிரட்டல் விடுத்ததாக கூட. மிரட்டல்னா இல்ல நீங்க 2 பேரும் நிக்காதீங்க. தேர்தலுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு ஏதாவது பண்றோம். அதனால அமைதியா இருங்கன்னு சொல்ற மாரி இருக்கு. இதுல சிக்கி சின்னாபின்னமாவது யார் அப்படின்னா, பாஜக மாநில தலைவர் தான். நயினார் நாகேந்திரன். ஏன் அப்படின்னா, ஏன் நான் வரும்போது தானே அப்படி பண்றீங்க. ஏன்னா 30, 35 இடங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனா இவரு 20க்கு மேல தாண்ட மாட்டேங்கிறாரு எடப்பாடி. அதுவே என்ன பேச்சுவார்த்தை முடியல. இவரு காங்கிரஸ் கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? பாஜகவாவது கிட்டத்தட்ட ஒரு 7, 8% வாக்குகள் இருக்கு. காங்கிரஸுக்கு 2%, 4%, 6%ன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க தனியா போட்டியிடுறது கிடையாது. ஏன்னா பாஜக அவங்கள நிரூபிச்சிருக்காங்க கடந்த முறை. அந்த 11% ஓபிஎஸ் தினகரன் வாக்குலாம் கழிச்சா கண்டிப்பா ஒரு 5, 6% பாஜகவுக்கு இருக்கு. அதுல பாதி கூட கிடையாது காங்கிரஸ். காங்கிரஸ் நீட்டி முழக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் அவரு அமைதி காத்து கொண்டிருக்காரு. நான் எங்களுக்கு 60 தொகுதி கொடுங்க, 70 தொகுதி கொடுங்கலாம் கேட்கும்போது, சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டு குழுவையே போடாம இருக்காரு. அதனாலதான் திமுக கூட்டணியில இன்னும் பலமா இருக்கு. தனி டாபிக் நம்ம பேசுவோம். ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதே போல ஓபிஎஸும் சசிகலாவும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து அதிமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கும். இப்ப எஸ்பி வேலுமணி நிக்கிறார். அந்த தொகுதியில ஒரு ஆளை போடுறாங்க. ஒரு 5,000 ஓட்ட பிரிக்கிறாங்க வச்சுங்களேன். அவரோட வெற்றியை பாதிக்கிற அளவு கூட இருக்கலாம் அது. சொல்ல முடியாது. இப்போ திமுக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப விஜய் போட்டியிடுற இடத்துல ஒரு ஆளை போடுறாங்க. எஸ்பி வேலுமணியா நான் நிக்கிறேன், திமுக நிக்குது அந்த இடத்துல. கூட்டணி கட்சி வேண்டாங்கிறாங்க. செல்லூர் ராஜு நிக்கிற இடத்துல டிஎம்கே போடுங்கங்கிறாங்க. என்ன அப்படின்னா, முக்கியமான தலைவர்களை, முக்கியமான ஆட்களை வச்சு போட்டியிடணும். அந்த இடத்துல வீக்கா இருக்கக்கூடாது. அதுபோல கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நின்றப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு வேண்டாம். இத தூக்கி இங்க போடுங்க அப்படின்னு சொல்லி திமுக டைரக்டா நின்னு ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள இறங்கி அடிக்கணும் அப்படின்னா, அது திமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுல திமுகவுடைய சதியா இது? அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வந்து திமுக பண்ற சதி. சசிகலாவுக்கும், ஓபிஎஸ்ஸுக்கும் பணம் குடுத்து தனியா நிக்க வைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுகிறது. எல்லாமே தந்திரமான விஷயங்கள் தாங்க. அது அப்படி நடக்குதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஓபிஎஸும், சசிகலாவும் தனியே நின்று தங்களை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத திமுக பயன்படுத்தியிருக்கலாம். இல்ல பயன்படுத்தாம கூட போலாம். ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக வாக்குகளை பிரித்தால் தான் உங்களுக்கு எதிர்காலம். நீங்க பிரிங்க பார்த்துக்கலாம். நாங்க அந்த செலவெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை திமுக சொன்னா என்ன ஆச்சு? சொல்லுமா சொல்லாதான்னு தெரியாது. ஒரு பார்வையில சொல்றேன். அப்படி பண்ணா என்ன ஆகும்? அதிமுக சுக்குநூறாகும். எதிர்க்கட்சி தலைவரா கூட வர முடியாது. அதுதான் நிலவரம். இங்க நம்ம நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கோங்க. ஆனால் அதோட அடிநாதம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸும், சசிகலாவும் அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அவங்கள நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்ற எடப்பாடி, வீழ்த்துவதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு 2 பேரும் இறங்கி அடிக்க முடிவு பண்ணிட்டாங்கங்கிற மாரி தான் தகவல் வருது. சசிகலா அவர்களை கூடிய விரைவில் நேரடியாக சந்திப்பார் ஓபிஎஸ். ஒரு நல்ல அறிவிப்பு வரும்னு அதிமுக ஆதரவாளர்களில் இருக்கிற ஓபிஎஸ், சசிகலா ஆதரவாளர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அந்த எதிர்பார்ப்பை
இவர்கள் பூர்த்தி செய்வார்களா என்று பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு யூ.